Welcome to K2V YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் ஒரு பர்ஃபெக்டான எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம K2V யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அதோட இந்த ரெசிபிக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம். முதல்ல நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நூடுல்ஸை அதில் சேர்த்திடலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இந்த நூடுல்ஸ் கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக கொதிக்கிற தண்ணியில் வெந்துட்டுருக்கு. இதை ஓவர் பாயில் பண்ணிடக்கூடாது. இப்போது இந்த நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதிலிருந்து கொஞ்சமாக நூடுல்ஸ் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு நூடுல்ஸ் மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்படி நசுக்கினா 2ஆக கட்டாகி அது கீழே விழணும். நசுக்கும் போது மாவு மாதிரி வந்துச்சுன்னா அந்த நூடுல்ஸ் ஓவர் பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் கட் பண்ண நூடுல்ஸோடைய சென்டர் பார்ட்டும் நல்லா குக் ஆகிருக்கான்றதையும் பார்த்துக்கங்க. இந்த நூடுல்ஸ் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அடுத்ததாக நூடுல்ஸை தாளிக்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், ஆனியன், கேப்சிகம், கேபேஜ் இதையெல்லாம் நீலியாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் பீன்ஸை 2ஆகவும் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நூடுல்ஸ், அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ், தனியாத்தூள், உப்பு, 3 முட்டை, நூடுல்ஸோடு வந்த அதே மசாலாவையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பை பார்த்துடலாம். நூடுல்ஸ் தாளிக்க ஒரு இரும்பு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்தி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் சேர்த்திடலாம். கூடவே வேக வச்ச நூடுல்ஸையும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டா சேர்த்தி ஒரே அடியாக டோஸ்ட் பண்ணாதான் வெஜிடபிள்ஸும் ஓவர் குக் ஆகாது. அதே சமயத்தில் நூடுல்ஸும் நல்லா டோஸ்ட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸை முதல்ல ஆயிலில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டு அந்த நூடுல்ஸும் டோஸ்ட் ஆகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நூடுல்ஸ் டோஸ்ட் ஆகிறக்குள்ளே போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி அதோடைய க்ரன்ச்சினஸை இழந்துடும். இப்போ நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வந்த மசாலாவை முதல்ல சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலேயே சேர்த்திடலாம். இப்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட்ட நூடுல்ஸ் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாமே நூடுல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கங்க. நம்ம போட்ட மிளகாய்த்தூள், தனியாத்தூள், நூடுல்ஸ் மசாலா, உப்பு இதெல்லாம் நூடுல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை முதல்ல சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சு 3 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 3 முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா டோஸ்ட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் இந்த ப்ராசஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகிற சத்தம் நல்லா கேட்கணும். அதுக்கு பெரிய பர்னர் ஸ்டவ்வும் ஒரு இரும்பு கடாவும் தான் ஆப்டானதாக இருக்கும். இப்போது எங்கள் வீட்டில் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிடுறேன். கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம்.
இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ரோட்டோர கடைகளில் சர்வ் பண்ணக்கூடிய பக்காவான எக் நூடுல்ஸ் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் K2V யூடியூப் சேனல். பாய்.